ஹலோ மக்களே, என்னைக்காவது நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அரசியல்வாதிகளோட சேலரிஸ்லாம் என்னன்றதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முதல்ல நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். இந்த சேலரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸில் வேலை பார்க்குறவங்களோட மக்களோட எல்லாரோட சம்பளமும் மக்களோட வரி பணத்துலேருந்து தான் போகுது. அப்போ நம்மளோட வரி பணத்துலேருந்து கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ப அவங்களுக்கான வேலைகள்லாம் இருக்கான்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சம்பளத்துக்கு ஏற்ப அவங்க வேலைகள் செய்கிறாங்களாங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவாவது நம்ம இந்த அவங்களோட சேலரிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அல்லது டாப்பில் இருக்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்களோட சேலரிஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா MLAs, CM அவங்களோட சேலரிஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு இன்னொரு ஸ்பார்க் உங்கள் மைண்டில் வரும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம டக்குன்னு சீக்கிரம் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டிலே அதிகம் சேலரி தர ஒரு பொசிஷன் எதுவாக இருக்குது பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் பொசிஷன் எதுவாக இருக்குது பார்த்துட்டிங்கன்னா பிரசிடென்ட். சுமார் 5 லட்சம் தராங்க பிரசிடென்ட்டுக்கு சேலரி. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் 4 லட்ச ரூபா சேலரி தராங்க. அடுத்து தாங்க பார்த்துட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அதிகமாக எவ்வளோ சேலரி தராங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஸ்டேட்டில் ஒவ்வொரு கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சேலரிஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சுமார் 3.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அடுத்து ஸ்டேட்டோட MLAs மற்றும் CMஓட சேலரிஸ்லாம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த ஸ்டேட்டோட சேலரிங்கிறது CM மற்றும் MLAஸோட சேலரிங்கிறது மட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடுமா? ஏன்னா இந்த CM மற்றும் MLAஸோட சேலரிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய தனிப்பட்ட கொள்கையில் வந்துடும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு MLAக்கும் CMக்கும் தனித்தனியான சேலரிஸ் இருக்குமாம். அதனால் எல்லா ஸ்டேட்ஸில் மட்டும் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறுபடும். அதை நம்ம முதல்ல உங்களுக்கு இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே எதுக்குள்ளே இருந்து எவ்வளோ சேலரிஸ் தருவாங்கன்னா சுமார் 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம், அதிகபட்சமாக 4 லட்சம் வரையும் CMக்கு சேலரிஸ் தந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் சொல்ல போகிற விஷயம் எதுவாக இருக்குதுன்னா நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் CMக்கு அதிகமாக சேலரி தர டாப் 10 ஸ்டேட்ஸை உங்களுக்கு இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கானா. சுமார் 4,10,000 ரூபா சேலரி தராங்க தெலுங்கானாவோட CMக்கு. 2வது இடத்துல டெல்லியோட CMக்கு சுமார் 3,90,000 சம்பளம். 3வது இடத்துல உத்தரப்பிரதேஷ் 3,65,000 சம்பளம். 4வது இடத்துல மகாராஷ்டிராவோட CMக்கு சுமார் 3,40,000 சம்பளம். 5வது இடத்துல ஆந்திர பிரதேஷ்க்கு 3,35,000 சம்பளம். 6வது இடத்துல குஜராத் 3,21,000 சம்பளம். 7வது இடத்துல ஹிமாச்சல் பிரதேஷ் 3,10,000 சம்பளம். 8வது இடத்துல ஹரியானாவோட CMக்கு சுமார் 2,88,000 சம்பளம். 9வது இடத்துல ஜார்க்கண்டோட CMக்கு சுமார் 2,72,000. 10வது இடத்துல மத்திய பிரதேசோட CMக்கு சுமார் 2,55,000. இன்னொரு நம்ம இந்தியாவில் இருக்க CMக்கு அதிகமாக சேலரி தர டாப் 10 ஸ்டேட்ஸை பார்த்துட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாடு இதில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 16 இடத்துல இருக்குது. சுமார் 2,05,000 சம்பளம் தராங்க நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு. நான் முன்னையே சொல்லியிருந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே நீங்கள் எடுத்து பார்த்துட்டா கூட 1 லட்சத்துலேருந்து பேசிக்காக 4 லட்சம் வரையும் CMக்கு சேலரி தராங்க. இந்த சேலரிஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ரெமுனரேஷன் அப்புறமேட்டுக்கு அலவன்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. வீரன் லட்சத்தில் சம்பளம் வாங்கும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி கோடிகளில் சொத்து இருக்குது என்று யோசித்து மொழிப்பிதங்கி வியந்து பார்க்கிறார். நம்ம இந்தியாவிலேயே CMக்கு கம்மியாக சேலரி தர டாப் 5 ஸ்டேட்ஸ் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 5 ஸ்டேட்ஸ் தாங்க நம்ம இந்தியாவிலேயே கம்மியாக CMக்கு சேலரி தர 5 ஸ்டேட்ஸ். இப்போ அடுத்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க MLAஸ்க்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சுமார் 55,000லேருந்து 1,05,000 வரையும் நம்ம நாட்டில் இருக்க MLAஸ்க்கு சம்பளத்தையும் உயர்த்தி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சம்பளங்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா அலவன்ஸும் எல்லா ரெமுனரேஷனும் சேர்த்துட்டான். இது இல்லாமல் இன்னும் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா உங்களுக்கு இருக்குது. எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ்னு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அவங்களோட பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா சுமார் 30,000 தான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் சேர்த்து தான் 1,05,000 நம்ம நாட்டில் இருக்க எல்லாரோட MLAக்கும் சம்பளம் தராங்க. வீரன் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், கான்ஸ்டியூன்சி அலவன்ஸ் என லட்சத்தில் சம்பளம் வாங்கும் MLAக்கள் ஏன் தொகுதி பக்கம் 5 வருடத்தில் ஒரு முறை கூட வருவதில்லை என யோசிக்கிறான். இதுல உங்களுக்கு இன்னொன்று அடிஷனலாக போனஸான ஒரு ஃபேக்ட்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே இது ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதாவது நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எடுத்து டாப் 10 ரிச்சஸ்ட் CMஸ்லாம் யாரு அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 10th பிளேஸ்ல மாணிக் சாகா 13.9 கோடியோட இருக்காங்க. அண்ட் 9th பிளேஸ்ல கான்ட்ரோட் சங்மா மெகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் 14 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காரு. 8th பிளேஸ்ல ஹேமந்தா பிஸ்வா 17.2 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காரு. 7th பிளேஸ்ல பூபேஷ் பாகா 23 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காரு. 6th பிளேஸ்ல சந்திரசேகர் ராவோ 23.5 கோடி. 5th பிளேஸ்ல கே ரங்கசாமி புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் 38 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காரு. 4வது பிளேஸ்ல நெஃபியூ ரியோ 46.9 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க. 3வது பிளேஸ்ல நவீன் பட்நாயக்
63.8 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க. ரெண்டாவது பிளேஸ்ல பேமா காந்து 163.5 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜெகன்மோகன் ரெட்டி 510 கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் 8 கோடி சொத்துக்களோட 14வது இடத்துல இருக்காரு. இதுல அடிஷனலா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளும் மற்றும் நம்ம இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளை பற்றும் டீட்டெயிலாக ஒரு கேஸ் ஸ்டடி வேற பண்ணி போட்டிருக்கோம். அதுல டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அந்த அளவுக்கு உங்களோட சொத்துக்கள்லாம் வளர்ந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்கள மேல எத்தனை கேசஸ் இருக்கு, இதை பத்தின டீட்டெயிலாக பேசியிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களோட சொத்துக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த சொத்துக்கள் எல்லாமே அஃபீஷியலா அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் டைம்ல அஃபிடவிட்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட். மற்றபடி அவங்களோட சொத்துக்கள், அவங்களோட குடும்பத்தோட சொத்துக்கள் அதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகாது. நீங்க அந்த கேஸ் ஸ்டடி போய் பாருங்க, அதுல உங்களுக்கு இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள்லாம் அதுல இருக்கும். அதுல நான் இதுல விட ரொம்பவே அதிகமான டீடைல்ஸ் தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் எவ்வளவுதான் சொத்துக்கள் வாங்கினாலும் இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் அல்லது கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குற எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யறாங்க. மக்களோட காசுல இருந்து அவங்களுக்கு சம்பளம் போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் சில அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துல மக்களை தரைக்குறவா பேசுறது, நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அவங்களுக்கும் ஞாபகத்தில் இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான செயல்கள்லாம் நம்ம நாட்டுல செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.